அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பெண்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது, கோவில் கருவறைக்கு மேல் பாரம்போல் ஸ்ரீ கஜலட்சுமி தேவி ஏன் இருக்கிறார், உண்மையான ஆன்மீக காரணம் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கோவில்களில் கருவறையின் மேல் பகுதியில் மையத்தில் தாமரை மீது அமர்ந்தபடி இருபுறமும் யானைகள் இருப்பது போன்ற லக்ஷ்மி தேவியின் உருவத்தை பெரும்பாலானவர்கள் கவனித்திருக்க மாட்டார்கள். சைவம், வைணவம் என அனைத்து கோவில்களிலும் இந்த லக்ஷ்மி உருவத்தை தரிசிக்க முடியும். இவர் அஷ்டலக்ஷ்மிகளில் ஒருவரான கஜலட்சுமி ஆவார்கள். அனைத்து கோவில்களிலும் கஜலட்சுமி உருவம் மட்டும் ஏன் பொறிக்கப்பட்டுள்ளது, அதுவும் கருவறைக்குள் நுழையும் இடத்தில் ஏன் உள்ளது என்ற காரணத்தை தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக நம்முடைய கோவில்களில் பிரதான தெய்வம் குடிகொண்டிருக்கும் கருவறையினுள் நுழைவாயின் மேல் இருபுறமும் யானைகள் அபிஷேகம் செய்வது போல் இருக்கும். கஜலட்சுமியின் உருவம் பித்தளை, வெள்ளி, தங்கம் ஆகிய தகடுகளால் பொறிக்கப்பட்டிருக்கும். பழங்கால கோவில்களில் இது கல் சிற்பமாகவே செதுக்கப்பட்டிருக்கும். விநாயகர், சிவன், முருகர் என எந்த தெய்வத்திற்குரிய கோவிலாக இருந்தாலும் அந்த தெய்வத்தின் கருவறையில் கஜலட்சுமி இருப்பதை காண முடியும். ஏன் அனைத்து கோவில்களிலும் கருவறை நுழைவாயிலின் மேல் கஜலட்சுமி உருவம் வைக்கப்பட்டுள்ளது என்ற காரணம் இதுவரை உங்களுக்கு தெரியாது என்றால், வாருங்கள் அனைவரும் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற வழிபாடு செய்யலாம். செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியின் 8 வடிவங்கள் அஷ்டலட்சுமிகள் என்போம். இந்த அஷ்டலட்சுமிகளில் ஒருவர்தான் கஜலட்சுமி. கஜம் என்றால் சம்ஸ்கிருதத்தில் யானை என்று பொருள். பார்க்கடலில் இருந்து தோன்றிய இந்த லக்ஷ்மி தேவியின் இருபுறமும் யானைகள் தங்களின் துதிக்கைகளால் பொற்குடங்களால் ஏந்தி நீராட்டுவது போன்று காட்சியளிப்பார். இவரை தமிழில் வேளத்திரு மற்றும் கஜலட்சுமி என்று அழைப்பார்கள். இவர் அரசாட்சி, உயர் பதவிகள், செல்வம், கால்நடை வளம் மற்றும் நிலையான மகிழ்ச்சியை தரக்கூடியவர்தான் கஜலட்சுமி. தமிழ்நாட்டின் நிலை விளக்குகளில் திருவாசி உச்சியில் கஜலட்சுமி உருவம் அமைந்து வழிபடுவது தொட்டு வரும் பழக்கமாக உள்ளது. வீடுகளில் பூஜை அறையில் ஏற்றும் காமாட்சி விளக்கின் மத்தியிலும் இந்த கஜலட்சுமியை காட்சி தருவார். ஆவணி மாத வளர்பிறை தசமி திதி மற்றும் புதன்கிழமைகளில் கஜலட்சுமி விரதம் இருப்பது அதீத நன்மையை தரும். கஜலட்சுமி வழிபாடு என்பது செல்வ வளம், ராஜயோகம் மற்றும் சந்தான பாக்கியத்தை பெறக்கூடியதாகவும் மங்களகரமான வழிபாடாகவும் கருதப்படுகிறது. கஜலட்சுமி பொறிக்கப்பட்டுள்ள பித்தளை அல்லது வெள்ளி விளக்கை வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பானது. வீட்டில் கண்டிப்பாக செல்வம் பெருகும். கஜலட்சுமி செல்வ வளம், ஐஸ்வர்யத்தின் அடையாளம். யானைகள் அபிஷேகம் செய்வது மகிழ்ச்சி, செழிப்பு, ராஜயோகம் போன்றவற்றை குறிக்கும். கருவறைக்குள் இருக்கும் தெய்வத்தை தரிசித்து வரும் பக்தர்களுக்கு தெய்வ அருள் மற்றும் வளம் கிடைக்க கஜலட்சுமி அருள் தருவார்கள். கோவில்களில் நுழைய முன் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க கருவறையில் மேல் கஜலட்சுமி உருவம் அமைப்பது, கஜலட்சுமியின் அருள் இருந்தால்தான் வீட்டில் செல்வ வளமும் சந்தோஷமும் பெருகும் என்பது ஐதீகம். கஜலட்சுமியை மனமுருகி வழிபடுவதன் மூலம் வீட்டில் நிலையான செல்வம் தங்குவதோடு கடன் தொல்லைகள் நீங்கும், ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் விலகும். இவளை தொடர்ந்து வழிபடுவதனால் அரசு பதவிகள் மற்றும் உயர் அந்தஸ்து கிடைக்கும் என ஐதீகம். அதனால்தான் கோவிலில் வரும் பக்தர்கள் அனைத்து கஷ்டங்களும் விலகி அவர்கள் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய முதலில் கஜலட்சுமியை வணங்கிவிட்டு பிறகு கருவறையில் இருக்கும் தெய்வத்தை வணங்கி அருள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கருவறையின் மேல் கஜலட்சுமி உருவம் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த முறை எந்த கோவிலுக்கு செல்லும் போதும் மறக்காமல் நம்முடைய கஜலட்சுமியை வணங்கிவிட்டு அவரது அருளை பெற்று வந்துவிட்டு மற்ற தெய்வங்களை தாராளமாக வணங்கலாம். குறிப்பாக வாழ்க்கையில் வளத்தையும் செல்வத்தையும் அள்ளி வழங்கும் லட்சுமிகளின் ரூபங்கள் 16. இந்த 16 ரூபங்கள் சோட லட்சுமிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்த 16 உருவங்களும் உருமுகப்படுத்தப்பட்டு அஷ்டலட்சுமிகளாக சுற்றினாலும் தனித்தனி சன்னதிகள் அமைந்திருக்க இவர்கள் அனைவரும் சேர்ந்த ஏகலட்சுமியாக மகாலட்சுமி மூல கருவறையில் அமர்ந்திருக்கிறார். மகாலட்சுமி என்றால் கோலத்தில் மகாலட்சுமி தேவி மகாவிஷ்ணு திருமண கோலத்தில் மூல கருவறை காட்சி தருவது கண்குள்ளா காட்சி. கருவறையின் மேல் அஷ்டாங்க விமானம் எனும் 8 திசை 8 அங்கங்களாக கொண்ட திருக்கோவில் அமைப்பில் 2 தலங்களில் திருமகளின்
அதிரூப 8 ரூபங்களும் காட்சி தருகின்றன. இங்கே இடம்பெற்றிருக்கும் அந்த அஷ்டாங்க விமானம் திருக்கோவில் கட்டட அமைப்பு முக்கியமாக அமைத்தும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆதி அந்தம் என்பார்கள். ஆதி என்றால் முதல் என்று பொருள். திருப்பார்கடலை கடைந்தபோது வெளிவந்த முதல் லக்ஷ்மி ஆதி லக்ஷ்மி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் தரைதளத்தில் தெற்கு முகமாக அஷ்டமகாலிங்க பெருமாள் கூடிய விடத்தில் ஆதிலட்சுமி அருள் புரிக்கிறார். இவளை வணங்கினால் தீராத நோய்கள் எல்லாம் தீரும் என நம்புகிறார்கள். தானிய லட்சுமி தரைதளத்தில் மேற்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் 6 திருக்கரங்குடன் கரங்களில் தானிய நெற்கதிர் மற்றும் கரும்பு உடையவளாய் கஜபீடத்தில் அமர்ந்து அருள் புரிகிறார். இவள் உலகில் பசி பிணி தீர்ப்பவள். அடுத்ததாக தைரியலட்சுமி மனதிற்குள் தைரியங்களை கொடுத்து தன்னம்பிக்கையூட்டுபவள். தைரியலட்சுமி தரதளத்தில் வடக்கு நோக்கி விற்றிருக்கிறாள். முக்கியமாக சந்தான லட்சுமி. சந்தானம் என்றால் குழந்தை செல்வம் என்று பொருள். சன்னதி வளர குழந்தை வளர்ந்து தம் வரமளிப்பதனால் சந்தான லட்சுமி என பெயர். முக்கியத்துவம் வாய்ந்தவர்களில் கஜலட்சுமி முக்கியத்துவம் பெற்றவராக இருக்கிறார்கள். முக்கியமாக கஜலட்சுமி கிழக்கு நோக்கி விற்றிருக்கிறார். ஒரே கல்லிலான 2 யானைகள் இருபுறமும் துதிக்கைகளால் கலசம் ஏந்தி போன்ற தாமரை மலரின் மீது விற்றிருக்கிறார்கள். கஜம் என்றால் யானை என்று பொருள். இருபுறமும் யானைகள் கலசமேந்தி திருமஞ்சனம் செய்வது போல் அமர்ந்திருப்பதனால் கஜலட்சுமி என பெயர் அமைந்தது. கஜலட்சுமியை ராஜலட்சுமி, ஐஸ்வர்ய லட்சுமி என்றும் அழைப்பதுண்டு. கஜலட்சுமியின் உருவத்தை வீடுகளில் வாச நிலைப்படையில் பெரும்பாலும் காணலாம். வாழ்க்கையில் சௌபாகியங்களுடன் பெற விரும்புபவர்கள் கஜலட்சுமியை கண்டிப்பாக வணங்குவார்கள். கஜலட்சுமி வணங்குவதன் மூலம் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கஜலட்சுமியை கோவில்களின் கர்ப்பகிரகத்தில் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். இறைவனை வணங்கும் போது லட்சுமி தேவியை முதலில் வணங்க வேண்டும். இவ்வாறு வணங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். கோவிலின் கருவறையின் மேல் பகுதியில் மையத்தில் தாமரை மீது அமர்ந்தபடி இருபுறமும் யானைகள் இருப்பது போன்ற லட்சுமி தேவியின் உருவத்தை பெரும்பாலானவர்கள் கவனித்திருக்க மாட்டார்கள். சைவம், வைணவம் என அனைத்து கோவில்களிலும் இந்த மகாலட்சுமி உருவத்தை தரிசிக்க முடியும். இவர்கள் அஷ்டலட்சுமிகள் ஒருவராக கஜலட்சுமி ஆவார். இவர் அனைத்து கோவில்களிலும் இந்த லட்சுமி உருவத்தை தரிசிக்க முடியும். இவர் அஷ்டலட்சுமிகளில் ஒருவராக கஜலட்சுமி ஆவார். அனைத்து கோவில்களிலும் கஜலட்சுமி உருவம் மட்டும் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.